நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எதிசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எதிசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எதிசையும் புரிவோம். நீ நம்புகிறாயா? என்னால் முடியும் என்று நீ நம்புகிறாயா என்று அந்த 2 குருடர்களை பார்த்து கேள்வி கேட்ட ஆண்டவர் இதோ நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். நம்மையும் பார்த்து கேட்கிறார், என் மகளே, என் மகனே, நீ என்னை நம்புகிறாயா என்று. போற்றுதற்குரிய ஆண்டவர், மகிமைக்குரிய தேவன், மாட்சி பொருந்திய மன்னர் நம் மத்தியிலே விசுவாசத்தோடு பார்க்கின்ற அனைவருக்கும் அரசராக, மீட்பராக, மெஸ்ஸியாவாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையிலே, இந்த ஆண்டினுடைய இறுதி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையிலே நாம் அனைவரும் இந்த ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். ஆண்டவரை முழு முதல் கடவுளாக ஏற்றுக்கொண்டு முகமுகமாக அவரை தரிசிப்பதற்கு நாம் பாக்கியம் பெற்றிருக்கின்றோம். நன்றி செலுத்துவோம். நம்பிக்கையின் கண்ணோடு ஆண்டவரை காண அவருடைய வரத்தை கேட்போம். ஆண்டவரே, நீரே என் கடவுள், நீரே என் மெஸ்ஸியா என்று தோமா உரைப்பது போன்று, நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர் என்று உரைப்பது போன்று நாமும் உரைப்போம். பலவிதமான சூழல் மத்தியிலே நாம் இன்று வந்திருக்கலாம். இது நிகழுமா நிகழாதா என்கின்ற ஐயத்திலே வந்திருக்கலாம். நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய குடும்பத்திலே பலவிதமான கவலைகள், மேகங்கள் சூழ்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை இன்று பார்த்து ஆறுதல் மட்டுமல்லாமல் நம்மோடு சேர்ந்து பயணிக்கவும் ஆசிக்கின்றார். இந்த மாதம் முழுவதுமாக தன்னுடைய இதயத்திலே நம் அனைவரையும் சுமந்து கொள்ள தாகமாயிருக்கின்ற ஆண்டவர் இரக்கத்தோடு நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கின்றார். இந்த மாதம் முழுவதுமாக நடக்கவிருக்கின்ற அனைத்து நிகழ்வுகளையும் வைபவங்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே நிறைவாக சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, இது உம்மால் மட்டுமே கூடும், உம்மால் மட்டுமே சாத்தியமாகும் என்கின்ற நிலையோடு ஆண்டவரை இன்னும் அதிகமாக பார்ப்போம். நம்முடைய உள்ளத்திலே கவலைகள், கலக்கங்கள், குழப்பங்கள், மன அமைதியின்மை போன்ற பலவித விடயங்கள் இருந்தால் அவை அனைத்தையும் ஆண்டவர் மத்தியிலே முழுமையாக சரணாகதியாக்கிவிட்டு கவலை இல்லாமல் ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார் என்கின்ற உன்னதமான சிந்தனையோடு ஆண்டவர் இன்னும் அதிகமாக அன்பு செய்ய, அறிந்து கொள்கின்ற ஆண்டவரை அனைவருக்கும் பறைசாற்றி மகிழ இந்த பாடலை அனைவரும் இணைந்து பாடுவோம். கலங்கிடாதே, திகைத்திடாதே என்று உற்சாகப்படுத்துகின்ற இந்த வார்த்தையை ஆண்டவர் நம்மை நோக்கி பார்த்து சொல்லுகின்ற வார்த்தையாக எடுத்துக்கொண்டு உருக்கமாக இந்த பாடலோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிப்போம், வழிபடுவோம். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. நம்மை சுற்றி இருக்கின்றவருடைய அன்பு மறைந்து போனாலும்,
ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். நாம் நேசிக்கின்ற உறவுகள் நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் ஆண்டவர் நம்மை பிரியாமல் அன்பு செய்கிறார். நாம் நினைக்கின்ற காரியங்கள் நடவாமல் சென்றாலும் கூட, நம்முடைய திட்டங்கள் வீணாகி போனாலும் கூட ஆண்டவர் நம்பிக்கையோடு நம்மை ஆற்றுப்படுத்துபவராக இருக்கின்றார் என்பதை உணர்ந்து மகிழ்ந்து பாடுவோம். மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மலைகள் விலகி அகன்று போனாலும், மாறிடாதோர்ந்தன் ஆதாரம் நானே. மலைகள் விலகி அகன்று போனாலும், மாறிடாதோர்ந்தன் ஆதாரம் நானே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவே, அமைதி தரவே வந்திடுவே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. நம்முடைய வாழ்க்கையிலே பலமுறை நம்முடைய உணவு நம்முடைய கண்ணீராக மாறுகிறது. நம்முடைய உள்ளத்தின் சோகங்களை வெளிப்படுத்துகின்றதாக நம்முடைய கண்கள் மாறி போகின்றன. ஒளி பொருந்திய ஆண்டவரை பார்க்கின்ற பொழுது கண்ணீர் அகன்று போகிறது. நம்முடைய கண்களில் இந்த கண்ணீரை ஆண்டவர் துடைத்தருகிறார். ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கை என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய கவலையெல்லாம் மாறுகிறது. அவரை விட்டு சற்றே அகன்று வெளியே செல்கின்ற பொழுது மறுபடியும் கவலை நம்மை தொத்திக் கொள்கிறது, தொற்று நோயை போன்று. ஆனால் ஆண்டவர், கவலையால் உன் உள்ளம் கலங்கி போனாலும் கவலைப்படாதே, நான் உடன் இருக்கின்றேன், கவலைப்படாதே. என் மகளே, என் மகனே, உன் கவலை என் கவலை, உன்னுடைய சுமை என் சுமை, என் மீது சுமத்தி விடு, நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னை முழுமையாக வழிநடத்த காத்து கொண்டிருக்கின்ற தேவனாக நான் இருக்கிறேன், கவலைப்படாதே, என்னை நம்பு என்று ஆண்டவர் கூறுவதாக ஏற்றுக்கொண்டு மன உருகி பாடுவோம். கவலையால் உள்ளம். கவலையால் உள்ளம் மயங்கி போனாலும், கண்ணீர் உந்தன் உணவானாலும், கவலையால் உள்ளம் மயங்கி போனாலும், கண்ணீர் உந்தன் உணவானாலும், கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவே, அமைதி தரவே வந்திடுவே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்படிப்பட்ட ஒரு ஆறுதலான வார்த்தையை நமக்கு தந்தது தேவனுக்கு நன்றி செலுத்துவோம்.
பலவிதமான கவலையினால் இந்த நாளிலே ஆண்டவரை கண்ணீரோடு காண வந்திருக்கலாம். என்னுடைய உள்ளத்தின் இயக்கங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்க வந்திருக்கலாம். ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகின்ற வார்த்தைகள், கவலைப்படாதே, கலங்காதே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் நம்மை தேற்றுகின்றார், நம்மை உற்சாகப்படுத்துகின்றார். தூய ஆவினுடைய அபிஷேகத்தால் நம் அனைவரையும் நினைக்கின்றார். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்களாக, அவரால் முடியும் என்கின்ற சிந்தனையோடு, அவர் மட்டுமே நம் கடவுள் என்பதை ஏற்றுக்கொண்டவர்களாக, கடவுளே என்னோடு பயணியும், என்னுடைய இயலாமையிலிருந்து என்னை விடுவித்தருளும், என்னுடைய நம்பிக்கையின்மையிலிருந்து என்னை விடுவித்தருளும் என்று ஆண்டவரிடம் முழுமையாக நம்மை ஒப்பு கொடுத்து, நம் குடும்பங்களையும் சூழலையும் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து இணைந்திருப்போம். ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்வோம். ஆமென். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் மிகவும் தெளிவாக ஒரு விடயத்தை கூறியதை நாம் கேட்டோம். அந்த 2 குருடர்களையும் பார்த்து கேட்கின்ற அதே கேள்வி, நீ நம்புகிறாயா? டு யூ பிலீவ் தட் ஐ கேன்? கேட்கிறார் ஆண்டவர். நீ நம்புகிறாயா? நீ விசுவசிக்கிறாயா? எந்த மொழியும் போட்டுவாங்க, எந்த டிரான்ஸ்லேஷனும் போட்டுவாங்க. நம்புறியா? விசுவசிக்கிறியா? டோன்ட் வரி, நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகின்ற இந்த வார்த்தைகள் ஆறுதலின் வார்த்தை மட்டுமல்ல, அது நம்மை பலப்படுத்துகின்ற வார்த்தைகள். இந்த மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையிலே, இந்த திருவருகை காலத்தினுடைய முதல் கிழமையிலே நாம் இருக்கின்றோம். நம்பிக்கை, ஹோப். எதுவுமே இல்லை, டாக்டர் சொல்லிட்டாரு முடியாது, டாக்டர் சொல்லிட்டாரு, அவர் கடவுள் மாதிரி சொல்லிட்டாரு முடியாதுன்னு. அவர் யார்? கடவுளா? பிரதிநிதி, கடவுளின் பிரதிநிதியா இருக்கலாம். என்னுடைய அம்மா சொல்லிட்டாங்க, அவங்க பிரதிநிதியா இருக்கலாம். ஆனால் அவர்கள் கடவுள் அல்ல, அவள் கடவுள் அல்ல. மருத்துவரால் முடியாது என்று சொல்வதற்கு என்ன? மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இங்கே இருக்கின்றார் ஆண்டவர். ஆண்டவர் நம்மை பார்த்து இன்று கேட்கிறார், என் மகளே, என் மகளே. நம்மை பார்த்து உற்று நோக்கி கேட்கிறார், என்னால் முடியும் என்று நீ நம்புகிறாயா என்று கேட்கிறார். Do you believe that I can? Just say yes Lord. சும்மா சொல்லுங்க, ஆம் ஆண்டவரே, உம்மால் மட்டுமே கூடும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும் என்று பாடல் இல்லையா? உம்மால் மட்டுமே கூடும் என்று நம்பிக்கையோடு சொல்வோம், நம்பிக்கையோடு சொல்வோம். இணைச்சட்ட நூல் 31ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தையிலே வாசிக்கின்றோம். வலிமை பெறு, துணிவு கொள், அஞ்சாதே, அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரை உனக்கு முன் செல்பவர், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அருமையான வார்த்தை இல்லையா? எவ்வளவு ஒரு ஆறுதல் தருகின்ற வார்த்தை. ஆண்டவர் சொல்றார், வலிமை பெறு. இந்த வார்த்தை வாசிக்கும் சொல்லுங்க, வலிமை பெறு, உற்சாகமா இரு, அப்படி சொல்றாதீங்க. அது ஆண்டவர் வார்த்தையை வாசிக்கிறது இல்லை. ஆண்டுடைய வார்த்தை என்பது முழக்கம், நற்செய்தி முழங்க வேண்டும். அதனால தான் அது ப்ரொக்ளமேஷன் ஆஃப் த வேர்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ப்ரொக்ளமேஷன் ஆஃப் த வேர்ட், இட்ஸ் நாட் ரீடிங் த வேர்ட். ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்கிறது இல்லை, இட்ஸ் ப்ரொக்ளைமிங். ஒரு போதகர் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் இடி முழக்கம் போன்று பேச, அந்த ப்ரொக்ளைமிங். நம்ம வீட்டில் வாசிக்கும் கூட வாசிக்கும் போது அஞ்சாதே, துணிவுகள் அப்படிலாம் வாசிக்கூடாது. அஞ்சாதே, ஆண்டவர் சொல்றாரு பார்த்து, ஏன் பயப்படுற, ஏன் அஞ்சுற? வலிமை பெறு, துணிவுகள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே. எவர் முன்பாக நடுங்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற பொழுது நீ எதற்கு பயப்பட வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். நம்பிக்கையோடு இரு, துணிவோடு இரு. ஆண்டவர் சொல்றார், ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரை உனக்கு முன் செல்பவர், அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார் இல்லையா? எல்லாமே மாறி போச்சு. எபிரிய மக்கள் ரொம்ப சோகமாயிட்டாங்க. பாபிலோன் அடிமைத்தனம் எல்லாமே மாறி மாறி போயிட்டு இருக்கு. எப்பதான் மெஸ்ஸியா வருவார் காத்து கொண்டிருந்த அவர்களுக்கு விடயம் கிடைக்கவில்லை. காரணம், அவர்கள் எதிர்பார்த்ததெல்லாம் பெரிய பிரம்மாண்டம், அப்படியே சங்கர் படம், அப்படி பெருசா பிரம்மாண்டம். ஆனால் ரொம்ப எளிமையா வந்தார். வந்தோடனே அந்த 3 ஞானிகள் வருவாங்க, கேட்பாங்க, தாவீதினுடைய ஊர்ல அந்த எபிரிய மக்களுடைய மெஸ்ஸியா அரசர் எங்க பிறந்திருக்கிறான்னு கேட்பாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசர் பிறக்க போறார், அப்படிதான்.
அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவர் இந்த மாட்டு கொட்டாயில பார்த்ததுக்கு அப்புறம் தான், இப்படியும் ஒரு அரசர் இருப்பாரா, இப்படியுமா ஒரு அரசர் இருப்பாரு, நம்ம பார்த்த அரசெல்லாம் பெரிய பெரிய ஆட்களாச்சே, அவங்கள பார்த்தாலும் நடுங்குவாங்களே, பார்த்தாலும் அதிர்தில்லன்னு கேட்பாங்களே அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இப்படி ஒரு எளிமையான அரசரை அவர் காணவே இல்லை. கண்ட பிறகுதான் நம்பினார்கள். ஓ, இப்படியும் அரசாட்சி செய்ய முடியுமோ அன்பின் வழியாக ஆண்டவர் ப்ரூவ் பண்றார். அந்த இடையர்கள் உட்கார்ந்துருக்காங்க, சும்மா குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. அவர் மத்தியில வந்து ஆண்டவரின் பிரதிநிதியாக வானதூதர் வந்து சொல்வார், டே என்னன்னா பண்ணிருக்கீங்க, உங்களுக்காக மீட்ப பிறந்திருக்கார், பெத்லகேம் போங்க போய் ஆராதிங்கள் என்று சொல்லுவார்கள். பயந்தாங்க, பயப்படாதீங்க. அந்த வானதூதர் வந்து சொல்கிறப்ப பார்த்தோன்னே பயப்படுறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட உருவம், அப்படி ஒரு மாட்சி பொருந்திய நிலை, அந்த நிலையில இருக்கின்ற பொழுது அஞ்சினார்கள். அஞ்சாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கு, ஏன் பயப்படுறீங்க, ஓடுங்க. அப்படிப்பட்ட காலச்சூழலில் நாம் இருக்கிறோம். எந்தெந்த நோய் தூக்கி போடுங்க, என்ன பண்ண போகுது, மிஞ்சி மிஞ்சி என்ன பண்ணோம், அவ்வளோதான், ஆண்டோடு தானே போக போகிறோம், எங்கே போக போகிறோம். அதன் வரை நாம் ஆண்டோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்றால் துணிவு கொள்ள வேண்டும், வலிமை பெறு. ஆண்டவர் சொல்றார், வலிமை பெறு. எல்லாமே போச்சா அப்படி கை நழுவி போதா, டோன்ட் வரி, வலிமை பெறு, வாய்ப்பை கொடுப்பேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ரொம்ப அழகாக ஆண்டவர் நம்மை வழிநடத்துகின்றார். யோபு புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 15-16 இறைவார்த்தை இப்படி சொல்கிறது. யோபு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15-16. அவர் அறிவுரை அவர்களின் வாயினும் வாளினின்று காக்கின்றார், எளியவரை வலியவரின் கையினின்று மீட்கிறார். அடுத்து வார்த்தை பாருங்க 16. எனவே நலிந்தவர்களுக்கு நம்பிக்கை உண்டு, அநீதி தன் வாயை பொத்திக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம நலிந்தவன் என்று மற்ற சமுதாயம் நம்ம கருதினால் நாம தான் பலசாலிகள். காரணம், நம்முடைய பலம் வேற எங்கேயோ இல்லை, நம்முடைய சேர்த்து வச்ச செல்வத்தில் இல்லை, வீட்டில் வச்சிருக்க காரில் இல்லை, பூட்டி வச்ச நகையில் இல்லை, நாம் ஆராதிக்கின்ற இந்த ஆண்டவர் மத்தியில் இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்றைய நற்செய்தியில் பார்க்கணும் இல்லையா, சாதாரண 2 நபர்கள் அவங்க வந்தாங்க, என்ன நினைச்சாங்க தெரியல, இவரால் மட்டும்தான் முடியும் நினைச்சு பின்னாடி போறாங்க. சென்று அவரோடு குடுத்தம் நடத்துறாங்க. 2 பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க. இவர் தான் மீட்பர் என்று தெரிந்து கொண்டு போவாங்க. யோசிச்சு பாருங்களேன். திருமுழுக்கு யோவான் வந்து தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுவார், அந்திரேயா, இன்னொரு சீடர் இருப்பார், பார்த்து சொல்லுவார், இதோ போறார் பாரு இறைவனின் செம்மறி. அவர் தான் சொல்லுவார். இவரை பின்தொடர்கள் சொல்லவே மாட்டார். அவரை பின்பற்றி போங்கயா சொல்ல மாட்டார். அவர் சொல்ற ஒரே வார்த்தை, இதோ இறைவனின் செம்மறின்னு சொல்லுவார், அவ்வளவுதான். அதை கேட்டு புரிந்து கொள்கின்ற அந்த முதல் சீடராகி அந்திரேயாவும் இன்னொரு சீடரும் யோவானும் என்ன பண்றாங்கன்னா, நடக்கிறார்கள், பின்னாடியே ஃபாலோ பண்றாங்க. நம்ம இது ஸ்பைலாம் வச்சு ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, அப்படியே பின்னாடி போவாங்களா, ஃபாலோ பண்றாங்க. ஆண்டு திரும்பி, என்னப்பா என்ன வேணும் உனக்கு கேட்குறாரு, எங்க தங்கியிருக்கீங்க, நீ யாரு இதெல்லாம் கேட்கல, ஏன் புரிஞ்சிருச்சு, இவர் இறைவன் மெசியான்னு சொல்லிட்டாங்க, இறைவன் ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு நீங்க எங்க தங்கியிருக்கீங்க கேட்குறாங்க. வந்து பாரும். ஆண்டு சொன்ன ஒரு சிறிய வார்த்தை, வந்து பாருங்கள். அவங்க வந்து பார்த்துட்டா இருந்தாங்க, சென்றார்கள், பார்த்தார்கள், தங்கினார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோடு அவர்கள் தங்கினார்கள். இந்த 2 குருடர்கள் சென்றார்கள், தங்கினார்கள். எம்மாவுசியர்கள் இயேசுவை அழைத்தார்கள், தங்கினார்கள். நாம் இயேசுவோடு தங்க வேண்டும், அவர் நம்மோடு தங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும். அப்படித்தான் நம்ம நம்பிக்கையை பெருக்கிக் கொள்ள வேண்டும் முடியும் என்று இன்றைய இறைவார்த்தை நமக்கு தெளிவாக கூறுகிறது. ஆண்டவரோடு சென்று அந்த முதல் சீடர்கள் தங்கினார்கள், விசுவசித்தார்கள். யோசிச்சு பாருங்க, இன்று ஒரு புனிதரை கொண்டாடுகின்றோம், ஜான் டமசீன். 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதர். எப்படிப்பட்ட புனிதர் தெரியுமா? முதலில் ஒரு இஸ்லாமியர் அவர். யோசிச்சு பாருங்க, ஒரு இஸ்லாமியர், இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த அவர். பிறகு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு தன்னுடைய பெயரை மாற்றிக்கொள்கிறார், ஜான். ஜான் எப்படி சக்கரியாவுக்கு சொல்லுவாங்க இல்லையா, இவருடைய பேர் ஜான். அப்ப என்ன பேர் வைக்கலாம், ஊமை சொல்றாரு, ஒரு பலகை வாங்கி எழுதுறாரு, யோவான் எழுதுறாரு. அந்த கணமே அவருடைய வாய்ப்பு, நாக்கு மறுபடியும் பேசுது, கேட்குது, எல்லாமே மறுபடியும் புத்துணர்ச்சி பெறுகிறார். இவர் ஜான் டமசீன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பெயரை ஜான் என்று மாற்றிக்கொள்கிறார். காரணம், ஆண்டவரின் ஊழியனாக மாற வேண்டும் என்கின்ற தீவிர எண்ணத்தோடு மாற்றிக்கொள்கின்றார். பிறகு அரசருக்கு எதிராக நிற்கின்றார். கிறிஸ்துவத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா, நான் நிற்கிறேன், சாட்சியாக இருப்பேன். ஏன்னா அந்த காலத்துல வந்து அந்த 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு என்ன பண்றாங்கன்னா, ஐக்னோ கிளாஸ்ன்னு ஒரு விஷயம், ஐகான்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, சின்ன சின்ன உருவங்கள்லாம் இருக்கும்.
ஆண்டுடைய அந்த வருகைக்கு பிறகு, பிறப்பிற்கு பிறகு நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா சின்ன சின்ன பொம்மையில வந்து ஆண்டுடைய உருவத்தில் வச்சிருந்தாங்க, மாதாவுடைய சுரூபத்தில் செஞ்சு வச்சிருந்தாங்க. இதை என்ன பண்ண பல பேர் என்ன பண்ண அடிச்சு உடைக்கிறாங்க, ஐக்னோகிளாசம் தூக்கி போடு சொல்றாங்க. ஆனா இவர் சொல்றாரு, இல்ல, இதன் வழியாக நாங்கள் இறைவனை கண்டுகொள்கிறோம். இது சாதாரண விஷயம் இல்ல, அபிஷேகம் செய்யப்பட்டது, ஆட்சிக்கப்பட்டது, தீர்த்தம் தெளிக்கப்பட்டது, இது தூக்கி வெளில போட முடியாது. நம்மளாம் செய்வோமா? அப்ப செஞ்சாங்க, உடைச்சாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட உடைச்சாங்க, சிலுவையை உடைச்சாங்க, மாதா சுரூபத்தை உடைச்சாங்க. இவர் எதிர்த்து நின்றார், ஜான் டமஸ்கன் எதிர்த்து நிற்கிறார். நீ யாரா உடைக்கிறதுக்கு? ஆண்டவரின் உயிருள்ள பிரசன்னத்தை உணர்வதற்கு ஒரு கருவியாக இருக்கின்ற பொருட்களை உடைப்பதற்கு நீ யார் என்று கூறுகின்ற பொழுது அரசன் ஒரு ஆணை பிறப்பிப்பான். டேய், அரசனுக்கு எதிராக நீ செய்யற என்ன பண்ற பாரு, அவனுடைய கையை வெட்டுங்கன்னு சொல்லுவார். ஜான் டமஸ்கனுடைய கையை வெட்டுறாங்க, துண்டம் போயிடுது கை. பிறகு அன்னை மரியாளிடம் வேண்டுவார், ஆண்டவட்டுக்கிட்ட போல அன்னை மரியாளிடம் ஜெயிப்பார். அம்மா எனக்கு இப்படி ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. மறுபடியும் மிராக்குலஸ்லி, ஓகே, ஒரு புதுமையாக மறுபடியும் அவருடைய கை வருகிறது. அதன் நினைவாக என்ன செய்வார்னா, அவ கொண்டிருந்த அந்த அம்மாவுடைய சுரூபத்தில் மூன்றாவது கையாக ஒரு வெள்ளியில கை வைப்பார். அதனால தான் வந்து அந்த அம்மைக்கு வந்து 3 கை என்று வழங்குவார்கள். 3 கை உள்ள அன்னை என்று சொல்லுவாங்க. ஒரு சில்வர்ல மறுபடியும் அந்த படத்துல வந்து சேர்த்து வைப்பார். இதனை எதற்கு? உருவ வழிபாடு, சிலை வழிபாடு. என்னது? ஆண்டவரை மாமிசனமாக வந்த பிறகு என்ன உருவ வழிபாடு? ஆண்டவர் தான் மாமிசம், அப்ப இல்லைன்னு சொல்ல முடியுமா? சிலுவையில் தூங்குற மெசையா வந்து சும்மாவா? அப்போ நாம் கண்டு அனுபவிக்கின்ற இந்த சிறு சிறு பொருட்கள் வழியாக நாம் ஆண்டவரை புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால தான் சின்ன சின்ன விஷயம் குடில் வைக்கிறோம். எதுக்கு வைக்கிறோம்? ஆண்டவர் இப்படி பிறந்தார் மறுபடியும் யோசிப்பதற்காக, எப்படி எளிமையா பிறந்திருக்க சிந்திப்பதற்காக தான் வைக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை இன்று ஆண்டவர் வாழ அழைக்கிறார். நம்பிக்கையோடு இரு. அன்னையை பார்த்து ஜெபிக்கிறாயா? முடியும் என்று ஜெபிக்கிறாய் நம்பிக்கையோடு. உன்னுடைய புனிதரை பார்த்து ஜெபிக்கிறாயா? நம்பிக்கையோடு. தமசினா இருந்தாலும் சரி, ஜான் பிரான்ஸ் ஆஃப் அசிசியா இருந்தாலும் சரி, இல்ல பிரான்சிஸ்க்கு சவேரியா இருந்தாலும் சரி, அவரிடம் சென்று ஜெபிக்கின்ற பொழுது நம்பிக்கையோடு ஜெபி. இவர் வழியாக ஆண்டவர் என்னை கேட்பார் என்று நம்பிக்கையோடு என்று ஆண்டவர் அழைக்கின்றார். யோசித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை என்பது எந்த நிலையில இருக்கிறது? நாம் இன்னும் கவலையோடு இருக்கின்றோமா? இல்லை, தூக்கி போடுங்க. ஒரு நாளாவது, இன்னைக்கு ஒரு நாளாவது அந்த கவலையை தூக்கி போடுங்க. கவலை இல்லாமல் சந்தோஷமா இருக்கக்கூடிய வாழ்க்கை கற்றுக்கொள்வோம். கண்ணீரோட எப்போ வியாகுல மாதா மாதிரியே போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காதீங்க. அன்னையுடைய வியாகுலத்துக்கு நம்மளாம் ஒன்றும் சும்மா கால் தூசி கூட இருக்க மாட்டோம், அவ்வளோ வியாகுலம் அம்மாக்கு. இருந்தாலும் அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு ஓடி போயிட்டு அந்த கல்லறையிட்டு போய் பார்க்கல. அம்மாக்கு தெரியும், இறந்த என் மகன் உயிர் பெறுவான் என்று அம்மாக்கு தெரியும். ஆனா இழப்பு, அந்த இழப்பை அம்மாவால் தாங்கிக்க முடியல, அதனால கண்ணீர் வருது. அம்மா மறுபடியும் சென்று கல்லறையிட்டு போயிட்டு மகதலி மரியா ஓடுறா, பேதுரு ஓடுறாரு, யோவான் ஓடுறாங்க, எல்லாரும் ஓடுறாங்க. ஐயோ, ஆண்டவர் உடலை காணவில்லை நினைக்கிறாங்க. அம்மாக்கு தெரியும், என்னுடைய மகன் மாட்சியின் மகன், விசுவாசத்தோடு பார்க்கின்ற அனைவருக்கும் அவன் மெசையா என்பதை அன்னை மரியாள் நிரூபித்து காட்டுகிறார். அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவனாக வாழ வேண்டும் என்று இந்த திரு அவை நம்மை அழைக்கிறது. ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரால் எல்லாம் முடியும் என்ற உண்மையான சிந்தனையோடு ஏற்றுக்கொண்டு அனைவரும் மனமுருகி இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் ஆகும். ஆண்டவர் கேட்கிறார், என்னால் முடியும் என்று நீ நம்புகிறாயா? நம்புகிறேன் என்று சொன்னார். நம்பிக்கையோடு சென்ற அந்த 2 குருடர்களும் நற்செய்தியின் தூதுவர்களாக மாறுகிறார்கள், ஒளி பெறுகிறார்கள். உள்ளத்திலே ஒளியை பெற்று அந்த ஒளியை மற்றவருக்கு வழங்க நற்செய்தியின் தூதுவர்களாக செல்கிறார்கள். அந்த உணர்வோடு இந்த பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். நீ சொன்னால் எல்லாம் ஆகும், உம் சொல்லால் என் ஜீவன் வாழும். நீ சொன்னால் எல்லாம் ஆகும், உம் சொல்லாலே ஜீவன் வாழும். உம் கண்கள் என்னை தேடும், நான் உடைந்தால் உன் உள்ளம் வாடும். நீ சொன்னால் எல்லாம் ஆகும், உம் சொல்லாலே ஜீவன் வாழும். உம் கண்கள் என்னை தேடும், நான் உடைந்தால் உன் உள்ளம் வாடும். உன் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். உன் கிருபையும்
உன் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். ஆண்டவர் நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நம்மை பார்ப்பதில்லை, தன்னுடைய இரக்கத்தின் பொருட்டு நம்மை நோக்குகின்றார். பாவி என்று நம்மை தள்ளுகின்ற ஆண்டவர் இல்லை, போலீஸ்காரர் இல்ல, ஆண்டவர் ஸ்ட்ரிக்ட் மேன் இல்ல. ஆண்டவர் இரக்கத்தோடு பார்க்கின்ற ஆண்டவர். நம்முடைய வாழ்நாளிலே என்னுடைய மகன் மறுபடியும் என்னை நோக்கி வரமாட்டானா என்று ஆவலோடு ஏங்கி தவிக்கின்ற ஆண்டவர் அவர். பாவி என்று நம்மை தள்ளாத ஆண்டவர், அவரை நோக்கி பாடுவோம். என்னை தள்ளிவிடாதையும் ஆண்டவரே, இந்த விசுவாசம் இன்மையின் பொருட்டு என்னை புறக்கணித்து விடாதையும் ஆண்டவரே, என்னை பற்றிக்கொள்ளும், என்னை உம்மோடு சேர்த்து ஒட்டிக்கொள்ளும் ஆண்டவர் என்று உருகி பாடுவோம். பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே, பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே, பரியாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. பாடுவோம். பரியாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. உற்சாகமாக. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். ஆண்டவர் உண்மையான தேவன். நாம் நம்பினால் நம்பாவிட்டாலும் வாழ்கின்ற தேவன், துவக்கம் முடிவும் இல்லாத தேவன் என்று மறைக்கல்வி சொல்லி தந்த பாடம் சிறு வயதிலே நாள்பட அதை புரிந்து கொள்கிறோம். ஆண்டவர் நம்மை விட்டு விலகாத தேவன். இணைச்சட்ட நூல் 31ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தையை வாசித்தோமே. நம்மை விட்டு விலகாத தேவன், கண் அயராதவர், நம்மோடு என்றுமே பயணிக்கின்ற ஆண்டவர் இவர். இவரோடு சேர்ந்து பயணிப்போம். மெய் தெய்வம் ஆண்டவர் மட்டுமே என்பதை ஏற்றுக்கொண்டு அவரோடு சேர்ந்து பயணிப்போம், சேர்ந்து பாடுவோம். மெய் தேவாவும் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா. மெய் தேவாவும் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா. உம்மார்பிலே தினம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இளைப்பாறுவேன். பாடுவோம். உம்மார்பிலே தினம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இளைப்பாறுவேன். கரலை உயர்த்தி. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். மெய் ஆராதிப்பேன்
உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், என்றும் உயர்த்திடுவேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், என்றும் உயர்த்திடுவேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன். என் இயேசுவே, உம் சொல்லாலே எல்லாம் ஆகும், உம் சொல்லாலே ஜீவன் வாழும். உன் கண்கள் என்னை தேற்றும், உன் சொல்லாலே எல்லாம் மாறும். ஒப்பு கொடுப்போம். இந்த மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவர் தன்னுடைய அருட்பொழிவை நம்மீது செலுத்தியிருக்கின்றார். தன்னுடைய ஆவியினுடைய அபிஷேகத்தை நம்மீது செலுத்தியிருக்கின்றார். அந்த ஏழைகள் மீது நாம் கொண்டிருந்த அந்த பரிவின் காரணமாக சிறிய சுருக்கு பை எடுத்து அதில் இருக்கின்ற பெயரை வாசித்தோமே. ஒரு பெரியவரோ சிறியவரோ குழந்தையோ முதியவரோ அவருடைய பெயரை நம்முடைய கரத்திலே தாங்கி இருக்கின்றோமே, அது கிறிஸ்துவின் பெயர். அனைவருமே ஆண்டவரின் பிள்ளைகள். அனாதைகள் என்றோ விதவைகள் என்றோ யாரும் இல்லை என்பதற்கு ஒரு சான்றாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழா அமைவதற்காக இந்த ஒரு முயற்சியில் நாம் அனைவரும் இணைந்தோமே. இந்த சொல்லினாலே ஆண்டவர் வாழ வைக்கிறார், பலப்படுத்துகின்றார். நான் இருக்கின்றேன், என் மகளே, என் மகனே, நீ பிறர் மீது காட்டுகின்ற பரிவின் காரணமாக நான் உன்னை சந்திக்கிறேன், உன் குடும்பத்தை சந்திக்கிறேன், உன்னை நான் ஊடுருவ பார்க்கிறேன், உன் தேவைகளை நிறைவேற்றுகிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். நம்முடைய சிறிய தியாகத்தின் வழியாக யாரோ ஒருவர் உடுத்த போகின்ற துணி ஆண்டவருக்கு நாம் கொடுத்த துணி என்பதை வெறும் வாயால் அல்ல, வாழ்ந்து காட்டீர்கள். மார்ட்டின் தே போரஸ் மிகச்சிறந்த போர் வீரர். அவர் நடுங்கிக் கொண்டிருந்த ஒரு நபருக்கு, ஏழை நபருக்கு, நிர்வாணமாக இருந்த அவருக்கு தன்னுடைய ஆடையினுடைய பாதியை கிழித்து தருகிறார். அன்று இரவு ஆண்டவர் தன்னுடைய கனவிலே வந்து அந்த கிழிந்த ஆடையை பாதியை போர்த்தி கொண்டு நிற்கிறார். மார்ட்டின் தே போரஸ் புரிந்து கொள்கிறார், ஆண்டவரே, இந்த ஏழைக்கு இறங்கியது உமக்குத்தானா என்று புரிந்து கொள்கிறார். பிரான்சிஸ்கு அசிசியார் குதிரையிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு தொழுநோயாளியை பார்க்கிறார். இறங்கி வந்து அந்த தொழுநோயாளியை அணைத்து அரவணைத்து அவருக்கு முத்தம் தந்து, புண்களிலே முத்தம் தந்து மறுபடியும் குதிரையிலே ஏறி செல்கிறார். திரும்பி பார்க்கிறார், அந்த நபரை காணவில்லை. புரிந்து கொள்கிறார், இயேசுவின் பிரதிநிதியாக அந்த ஏழை மனிதன் எனக்கு தோன்றினான் என்று புரிந்து கொள்கிறார். நம்மை சுற்றி இருக்கின்ற ஏழைகளை அவருடைய வாழ்க்கையிலே ஒரு புன்னகையை நாம் சேர்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய முகத்திலே நாம் சேர்க்கின்ற புன்னகையாக மாறுகிறது. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் பலவிதமான நன்மைகளை மாற்றுவதற்காக ஒரு வழியாக மாறுகிறார் என்பதை புரிந்து கொள்வோம். ஆண்டவர் தன்னுடைய சொல்லினாலே அனைத்தையும் மாற்றுகிறார். நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, தன்னம்பிக்கையோடு, உற்சாகத்தோடு மாண்பீரியத்தை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். மாண்புயர்வருட் சாதனத்தை ஆழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும்
மீட்பில் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நன்றியின் பாடலை பாடி இந்த ஆராதனை நிறைவு செய்வோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆபத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அமருங்கள். அன்பந்தவர்களே, ஒரு சிறிய அறிவிப்பு மட்டும். நிறைய பேர் கேட்டீங்க, சென்ற வாரம் கூட நிறைய பேர் கேட்டீங்க, அந்த ஆண்டவருக்கு போத்திய அந்த சால்வை யாவிக்கலன்னு கேட்டீங்க.
மறுபடியும் அங்கே நம்முடைய என்ட்ரன்ஸில் வச்சுருக்கோம். விரும்புகின்றவர்கள் பெற்றுச் செல்லுங்கள். இது வாங்கிட்டு போனதுக்கப்புறம் வீட்டில் பத்திரமா வச்சிடாதீங்க. ஜெபிக்கின்ற பொழுது உங்களுடைய மேசையின் மீது வைத்து ஜெபமாலையோ இல்லை இரக்கத்தின் ஜெபமாலையோ ஜெபிக்கின்ற பொழுது மேசை மீது வைத்து விளக்கு ஏற்றி ஜெபிங்கள். யாராவது ரொம்ப தேவைப்படுச்சுன்னா அதை ஒரு துண்டு கூட வெட்டி கொடுங்க. ஏன்னா ஆண்டவர் மீது போற்றிய ஒரு சால்வை என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. எனவே அதையும் புரிந்து கொள்வோம். இரண்டாவதாக